வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கப்பட்ட பகுதிகளிலும் அடைப்பு ஏற்படும் நேரத்தில் புகார் தெரிவித்தால் உடனடியாக வந்து சரி செய்யப்படுவதில்லை என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பேசி புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட தேவகி நகர், எழில் நகர், சங்கரதாஸ் சுவாமிகள் நகர், கிருஷ்ணா நகர், சாமிப்பிள்ளை தோட்டம் ஆகிய பகுதிகளில் பாதாள சாக்கடை இணைப்பு பணி இன்னும் நடைபெறாமல் உள்ளது அரசுக்கு தெரியுமா? இணைப்பு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், பாதாள சாக்கடை இணைப்பு வழங்கப்பட்ட பகுதிகளிலும் அடைப்பு ஏற்படும் நேரத்தில் புகார் தெரிவித்தால் உடனடியாக வந்து சரி செய்யப்படுவதில்லை என்பதை அரசு அறியுமா? எலி சேதப்படுத்துவதால் பாதாள சாக்கடை தொட்டி சேதமடைந்துள்ளது என்பதை அரசு அறியுமா? இதனால் தொட்டியின் சுற்றுச்சுவர் சேதமடைவது அரசு அறியுமா? இதற்கு தீர்வு காணப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், சாமிப்பிள்ளை தோட்டத்தில் மட்டும் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது. புதுவை நகரின் மற்ற விடுபட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பாதாள சாக்கடை திட்ட மதிப்பீடு செய்யப்படுகிறது என்று தெரிவித்த அவர், பாதாள சாக்கடை வழங்கப்பட்ட பகுதிகளில் அடைப்பு சம்பந்தமாக வரும் புகார்கள் உடனுக்குடன் சரி செய்து கொடுக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். மேலும் அந்தந்த பாதாள சாக்கடை தொட்டிகள் எந்தெந்த வகையில் சேதமடைந்தாலும் உடனடியாக சரி செய்து சீரமைக்கப்படுகிறது என்று தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி ரோடு வள்ளலார் சாலை பகுதியில் பழுதடைந்து கிடக்கும் வாய்க்காலை கான்கிரீட் வாய்க்காலாக அரசு எப்பொழுது அமைத்துக் கொடுக்கும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசி புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட 45 அடி ரோடு வள்ளலார் சாலை பகுதியில் இருபுறமும் உள்ள பாவடிவ வாய்க்காலை மரத்தின் வேர் மற்றும் வாய்க்கால் அதிக அளவில் பழுதடைந்திருப்பதால் சரியாக தூர்வார முடியவில்லை. ஆகையால் இந்த வாய்க்கால் கான்கிரீட் வாய்க்காலாக அமைத்து கொடுக்கப்படும் என்று கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இன்று வரை இதற்கான பணிகள் எதுவும் துவங்கப்படவில்லை என்பது அரசுக்கு தெரியுமா என்றும், இந்த வாய்க்காலை அமைக்க அரசுக்கு உத்தேசம் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பிய சட்டமன்ற உறுப்பினர், காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட வசந்த் நகர், சிந்து வீதியில் உடைந்த சிறிய பாலம் பல மாதங்களாக உடைந்திருப்பது அரசுக்கு தெரியுமா? சீரமைப்பு செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கப்படுமா? எப்பொழுது சீரமைப்பு செய்யப்படும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், பழுதடைந்த வாய்க்காலை சீரமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு ரூபாய் 1.58 கோடிக்கு தயாரித்து அரசுக்கு அனுப்பப்பட உள்ளது. அரசு அனுமதி பெற்றவுடன் இந்த நிதியாண்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேலும் சிந்து வீதியில் உடைந்த சிறிய பாலம் புதுவை நகராட்சி வரம்புக்குட்பட்டது. புதுவை நகராட்சி மூலம் இந்த பாலமானது சீர் செய்து முடிக்கப்படும் என்று தெரிவித்தார். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் ஆக்கிரமிப்பில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார், கடந்த 2023 சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் நான் எனது தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் ஆரஞ்சு ஹோட்டல் பின்புறம் ஓ கிராஸ் முதல் 12வது ஐ விரிவு வரை மற்றும் முதல் கிராஸ் வரை உள்ள கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பட்டு மற்றும் ஆக்கிரமிப்பில் உள்ளது. அரசுக்கு தெரியுமா என்று கேள்வி எழுப்பியிருந்தேன். இதற்கு பதிலளித்த அமைச்சர் அவர்கள், அரசு அறியும் என்றும் விரைவில் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பதிலளித்திருந்தார். ஆனால் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுமார் 1 வருட காலம் ஆன நிலையில் இனியாவது நடவடிக்கை எடுக்கும் எண்ணம் அரசுக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், உழற்கரை நகராட்சிக்கு சொந்தமான இந்த கழிவுநீர் வாய்க்காலை சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக் கொண்டதற்கிணங்க உரிய தடையில்லா சான்றிதழ் உழவர்கரை நகராட்சியிடம் இருந்து பெற்ற பின் பொதுப்பணித்துறையின் மூலம் கட்டுமானம் செய்வதற்கான உரிய மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு உரிய அரசாணை பெற்ற பின் இப்பணியானது ஆக்கிரமிப்புகளை அகற்றி மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். மேலும் வாய்க்காலின் எல்லையை நில அளவீடு செய்ய நில அளவீடு துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது.
நில அளவை பணி முடிந்த பிறகு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு உரிய குறிப்பாணைகள் அனுப்பி ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது பிறந்த நாளையொட்டி ஆளுநர் மாளிகையில் இருந்து தனது மனைவியுடன் நடந்தே மணக்குள விநாயகர் கோயிலுக்கு வந்து தரிசனம் செய்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மணக்குள விநாயகர் கோயிலில் சாமி தரிசனம் செய்வார் என கோயில் தரப்புக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் ராஜ்நிவாசிலிருந்து மணக்குள விநாயகர் கோவிலுக்கு தனது மனைவி குடும்பத்தாருடன் நடந்தே வந்தார். கோயிலுக்கு முதல் முறை வந்த அவரை கோயில் நிர்வாகிகள், சிவாச்சாரியர்கள் பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்றனர். அதன் பின்பு ஆளுநர் தனது குடும்பத்தாருடன் கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்தார். ஆளுநர் வருகையை முன்னிட்டு மூலவருக்கு தங்க கவசம் அணிவிக்கப்பட்டிருந்தது. உற்சவமூர்த்தி விநாயகருக்கு சிறப்பு அர்ச்சனை ஆராதனைகள் நடந்தன. கோயில் நிர்வாகம் சார்பில் ஆளுநருக்கு விநாயகர் சிலை தரப்பட்டது. அதன் பின்பு தங்கம் மற்றும் வெள்ளி தேர்களை ஆளுநர் பார்வையிட்டார். பிறகு ஒரு சில பக்தர்களுக்கு தனது கையால் அன்னதானம் வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டார். வில்லியனூர் கொம்யூன் சார்பில் 24 கிராம பஞ்சாயத்துகளில் கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தை முன்னிட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட தொண்டமாநத்தம், சேதராப்பட்டு, பிள்ளையார் குப்பம், கூடப்பாக்கம், பொறையூர் அகரம், வில்லியனூர் தெற்கு, வில்லியனூர் மத்தியம், வில்லியனூர் கிழக்கு, கோட்டைமேடு, சுல்தான்பேட்டை தெற்கு, சுல்தான்பேட்டை வடக்கு, குருமாம்பேட், மணவெளி வடக்கு, மணவெளி கிழக்கு, ஒதியம்பட்டு கிழக்கு, ஒதியம்பட்டு மேற்கு, கனுவாப்பேட்டை, உருவையாறு, திருக்காஞ்சி, மங்கலம், சாத்தமங்கலம், சிவராந்தகம், அரியூர் தெற்கு, அரியூர் வடக்கு ஆகிய 24 கிராம பஞ்சாயத்துகளில் காலை 10 மணிக்கு கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகள் மற்றும் வளர்ச்சி பணிகள் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்து தீர்மானங்கள் இயற்றி நடைமுறைப்படுத்த ஆவணம் செய்யப்படும். ஆகையால் பொதுமக்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் வீடுகளில் தேசிய கொடி ஏற்றுவதற்கான விழாவை கவர்னர் மற்றும் முதல்வர் ஆகியோர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை சார்பில் சுதந்திர தினத்தையொட்டி ஒவ்வொரு வீடுகளிலும் மூவண்ண தேசிய கொடி ஏற்றும் துவக்க விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நேற்று மாலை நடந்தது. இதில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கைகளில் தேசிய கொடி ஏந்தி தொடங்கி வைத்தனர். மேலும் கவர்னர் உறுதிமொழி தமிழில் வாசிக்க அதை அனைவரும் திரும்ப வாசித்து ஏற்றுக்கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு சால்வை அணிவித்து பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன், சாய் சரவணன்குமார், துணை சபாநாயகர் ராஜவேலு, செல்வகணபதி எம்பி, தலைமை செயலர் சரத் சவுகான், கவர்னரின் செயலரும் துறையின் செயலாளருமான நெடுஞ்செழியன், கலெக்டர் குலந்துங்கன், துறை இயக்குநர் கலியபெருமாள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். விழாவில் வீடுகள் தோறும் தேசிய கொடி ஏற்றுவது குறித்து இசை வெளியீடும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இதனை கவர்னர், முதல்வர் உள்ளிட்ட அனைவரும் பார்த்து ரசித்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அடுத்த தொண்டமாநத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோயில் தேரோட்டம் இன்று விமர்சையாக நடைபெற்றது. தொண்டமாநத்தம் வெள்ளை விநாயகர், கங்கையம்மன், அய்யனாரப்பன், செங்கல்நீர் மாரியம்மன், பிடாரி மீனாட்சி அம்மன் ஆகிய கோயில்களில் திருவிழா கடந்த மாதம் 4ஆம் தேதி வெள்ளை விநாயகருக்கு மகா அபிஷேகத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஸ்ரீதேவி, பூதேவி, வரதராஜன் பெருமாளுக்கு திருமஞ்சனம், கங்கையம்மன், அய்யனாரப்பன் உற்சவம், செங்கல்நீர் மாரியம்மன் உற்சவம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடந்தது. இரவில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும், செங்கல்நீர் அம்மனுக்கு சாகை வார்த்தல், செடல் உற்சவம் நடந்தது. திருவிழாவையொட்டி தெருக்கூத்து நிகழ்ச்சி மற்றும் திருக்கல்யாணம், அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டு விழா போன்ற நிகழ்ச்சியும் நடந்தது. அதனைத் தொடர்ந்து இன்று பிடாரி மீனாட்சி அம்மன் திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சி நடந்தது. இதில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தேரை வடம் பிடித்து இழுத்தார். முன்னாள் எம்எல்ஏ தீப்பாய்ந்தான், கோயில் அறங்காவலர் குழு தலைவர் MMC மனோகரன் மற்றும் அறங்காவல் குழுவினர், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு தேரை இழுத்தனர். நாளை ராமநாதபுரம் பகுதியில் தேர் வீதி உலா நடந்து மதியம் அம்மனுக்கு காப்பு கலைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும். திருவிழா முடிவை ஒட்டி வரும் 21ஆம் தேதி பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு உதிரவாய் துடைத்தல் மற்றும் அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவம் நிகழ்ச்சி நடைபெறுகிறது.
திருவிழாவையொட்டி பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பிரியாணி அன்னதானம் வழங்கினர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி கடற்கரை சாலையில் 200க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் செல்போன் டார்ச்சை உயர்த்தி ஊர்வலமாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் 2 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்கள் என 200க்கும் மேற்பட்டோர் கொல்கத்தா பெண் மருத்துவர் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து கடற்கரை சாலையில் கையில் செல்போன் டார்ச் விளக்கை உயர்த்தி ஊர்வலமாக சென்றனர். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும், கொல்கத்தா மருத்துவர் படுகொலைக்கு நியாயம் வழங்க வேண்டும், வெளிப்படையான நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காமராஜர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் இலவச மடிக்கணினி வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. அதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு 11ஆம் வகுப்பு பயிலும் 45 மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினியினை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்பொழுது உள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதல்வர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 2 தினங்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சினைக்கு முடிவு காணப்படும் என்று உறுதி அளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குமரகுரு, ரமேஷ், சந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக போலீசார் உடையணிந்து வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் அன்னை நகரை சேர்ந்தவர் ரமேஷ். இவருக்கு திலீபன் என்ற இளைஞர் தமிழக காவல்துறையில் பணிபுரிவதாக கூறி சமீபத்தில் நண்பராகி உள்ளார். இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு பொய் வழக்கு பதிவு செய்து உள்ளே தள்ளிவிடுவேன் என ரமேஷை மிரட்டி திலீபன் பணம் கேட்டதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக ரமேஷ் வில்லியனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் ரகசியமாக திலீபனின் நடவடிக்கைகளை கண்காணித்து வந்தனர். அப்பொழுது அவர் தமிழக காவல்துறையை சேர்ந்தவர் இல்லை என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திலீபனை போலீசார் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் வில்லியனூர் அன்னை நகரில் வசிக்கும் தமிழக காவலர் ராஜேந்திரனின் மகன் என்பதும் வில்லியனூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள தமிழக பகுதிகளில் போலி அடையாள அட்டை காட்டி பொதுமக்களை மிரட்டி பணம் பறித்ததும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து திலீபனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து போலி அடையாள அட்டையை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உள்ளாட்சித்துறை இயக்குநர் நடத்திய பேச்சுவார்த்தையில் சமரசம் ஏற்பட்டதால் நகராட்சி கொம்யூன் ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் நேற்று காலை கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி சட்டசபை முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர்.
போராட்ட குழு ஆலோசகர் ஆனந்த கணபதி தலைமை தாங்கினார். கன்வீனர்கள் வேளாங்கண்ணி, கல்யபெருமாள், குணசேகரன், ஆனந்தன், பாண்டியன், பாலபாஸ்கரன், நவசத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சம்மேளன கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். போராட்டத்தில் நகராட்சி, கொம்யூன் ஊழியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இரவு வரையிலும் போராட்டம் நீடித்தது. இரவு 8 மணி அளவில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் அங்கு வந்து சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். நகராட்சி, கொம்யூன் ஊழியர்கள் சம்பளம் மற்றும் பென்ஷன் அரசை நேரடியாக வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்பதாகவும் அதற்கான கோப்பை தயார் செய்து துறையின் செயலருக்கு அனுப்பி வைப்பதாகவும் 2016 ஜனவரி 1ஆம் தேதி முதல் 7வது ஊதியக்குழு நிலுவை சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் உறுதியளித்தார். இதனை ஏற்று ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.